Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது அதை மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. காரணம் ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்னைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அந்த நேரு கிட்ட ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு. அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. இங்க முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அதை மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கும் என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்ல இருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாசத்துக்கு 1/2 மாசத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு அவரும், ஆனா அவர் தான் நிறைய கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்குலாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க நீ ரேஷன் அரிசி. காரணம் ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்னைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. உறுப்பினர் அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். மாண்பு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள் அங்க பேசுறாரு. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுங்க. காமரா உட்காருங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியத்துக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு. அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அதனால என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். எதற்கு சன்னக நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையும் பொது ரக அரிசிக்கு எதுக்கு விலை கம்மியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களை ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு விவசாய சங்கங்களை சந்திக்க சொன்னாரு. நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அங்க விவசாய சங்கங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தோம். உணவுத்துறையில ரேஷன் சிஸ்டத்துல அரிசியோடைய, நான் சிறு வயதிலேயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு எப்பயுமே பெருசா இருக்கும். அதோடைய கலர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்லை. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதுல இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷ ஆட்சி பத்தி பதிவு இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, நாங்க
எங்களுடைய பயிரை மாத்தணும்னா நீங்க வந்து சன்ன நகர்களுக்கு வந்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. இதற்குதான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள்ல இனி வரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சன்ன நகர் நெல்லை வந்து பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமான வந்து உற்பத்தி வந்து பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு வந்து நம்ம சரியான நெல்லை அரிசி கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு தான் இதை பதிவு பண்றோம். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல, இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு, இதெல்லாம் தடுத்து இப்ப ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல சன்ன நகர் நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்ன நகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.